ஆனால் இன்னும் என் மக்களுக்கு மத்தியில நான் அறியப்படாமல் இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய மிகப்பெரிய ஆதங்கம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். அடுத்த ஒரு வார்த்தை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் என்ன செய்தேனோ அதை உன் வாழ்க்கையிலே செய்வேன். அவர் அநேக காரியங்களை அவருடைய தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்கிறோம். இதனால அந்த செயல்பாடுகளை நான் வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். 6ஆம் வசனம், சுமைகளை நீங்களாக்கினேன், உங்களை விடுவித்தேன், அடிமைத்தனத்திற்கு உங்களை நீங்களாக்கினேன், தண்டனைகளிலிருந்து உங்களை மீட்டேன். எத்தனை உண்மை இல்லையா? தேவன் உங்களை என்னையும் தண்டனையிலிருந்து மீட். அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தெய்வம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் விடுதலை தந்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு அதை இன்னும் அறியாமல் வாழ்வது மிகப்பெரிய துக்கம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இன்னும் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உன் வாழ்விலே ஆண்டு செய்த மகத்தான கிரியைகள், மகிமையான காரியங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாய்? வாலிப மகளே, வாலிப மகனே, ஆண்டவரின் வாழ்விலே செய்த எத்தனையோ மகத்தான காரியங்கள் உனக்கு தெரியாமலேயே. ஒரு காலத்துல அடிமைப்பட்டிருந்தோம். அந்த 6 நாளிலே சொல்லுகிறார், உன்னுடைய அடிமையும் தனத்தையும் உன்னுடைய பெருமூச்சியை நான் கேட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தாயே, உடைய பெருமூச்சை கத்தர் கேட்டிருக்கிறார். உடைய கண்ணீரை கத்தர் பார்த்திருக்கிறார். உடைய புலம்பலை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்னும் தேவன் ஜனங்களை அறியவில்லை. ஒரு 3 காரியங்களை சொல்ல நம்புகிறேன். The frustration of the people, ஜனங்களுடைய அந்த இலக்கரிப்பு, ஜனங்களுடைய அந்த சோர்வு, ஜனங்களுடைய அந்த அவநம்பிக்கை. ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லும் போது எல்லாமே ஒரு சோர்ந்து போன இல்லை. இனி வாழவே இல்லை, வாழவே முடியாது. தேவன் இத்தனைக்கும் பல கற்பனைகளை செய்தார். ஆனால் ஸ்டில் தேவ ஜனங்கள் சொல்லுகிறார், தேவ ஜனங்கள் இன்னும் தேவன் அறியாமல் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம், துர்பாக்கியம். இந்த நாட்களிலே எத்தனையோ குடும்பங்களில் அற்புதங்களை செய்கிறார். கணவனுக்கு மனைவிக்கு புரியவில்லை, மனைவி செய்த அற்புதம் கணவனுக்கு புரியவில்லை, பெற்றோர் செய்த அற்புதம் பிள்ளைகளுக்கு புரியவில்லை. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ யாராக இருக்கிற என்ற காரணமே தேவன் உன் வாழ்விலே உனக்கு மறைமுகமாக அவர் செய்த ஊழியங்கள். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யபடி வந்தேன். அப்படினால் ஒவ்வொரு நாளும் God serving for you, உனக்காக எல்லாம் செய்கிறார்.